சார், இந்த கல்குவாரியில அமைச்சர் திடீர் ஆய்வு, இந்த ட்ரோன்ல வீடியோ எடுக்கிறது, இதை எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப நீங்க அந்த கனிம வளத்துறை அமைச்சர் மருத்துவர் பிரபு அவர்களுடைய ஆய்வு பத்தி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது ஆய்வு செய்வதற்கு அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. ஒரு அதிகாரியை போல ஒரு அமைச்சரும் ஆய்வு செய்யலாம். இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிறார்கள், ஏதாவது செய்ய எண்ணுகிறார்கள், ஆர்வம் இருக்கிறது, எனவே ஆய்வு செய்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். எனவே ஆய்வு செய்வதில் தவறு இல்லை. ஆய்வு செய்து அங்கே விதிமீறல்கள் இருக்கிறதா, அத்துமீறல்கள் இருக்கிறதா, அரசுக்கு இழப்பு இருக்கிறதா, இதெல்லாம் கண்டறியணும். கண்டறிஞ்சு அடுத்தடுத்த தொடர் நடவடிக்கைகள் இருப்பதை அமைச்சர் உறுதி செய்தால் அது மிகச்சிறந்தாக இருக்கும். எனவே ஆய்வு செய்வதோடு நிறுத்தி கொள்ளாமல் தொடர் நடவடிக்கை. ஏனென்றால் இன்றைக்கு இந்த கனிம வளம் என்பது தமிழ்நாட்டினுடைய பொது சொத்து, தமிழ் சமூகத்தினுடைய பொது சொத்து. அதுவும் குறிப்பாக இந்த மலைகள், அது கிரானைட் மலைகளாக இருந்தாலும் சரி, சாதாரண சாலைகளுக்கு போடக்கூடிய சல்லிக்கற்களாக இருந்தாலும் சரி, இவை அத்தனையும் மலைகள். இந்த மலைகளை நாம் உருவாக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னதை போல 1000 ஐன்ஸ்டீன் நீங்கள் கொண்டு வந்த நிறுத்தினாலும் 1 டன் குன்றை உங்களால் உருவாக்க முடியாது. எதை உங்களால் உருவாக்க முடியாதோ அதை அழிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. இன்றைக்கு நம்முடைய இயற்கை வளங்கள், காந்திஜி சொல்லுவார், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பரிசு அல்ல, மாறாக நம்முடைய எதிர்கால தலைமுறையிலிருந்து நாம் பெற்றிருக்கக்கூடிய கடன் என்று காந்திஜி சொல்வார். அந்த கடனை நாம் எதிர்கால தலைமுறைக்கு, வருங்கால தலைமுறைக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் பத்திரமாக என்று அவர் சொல்லுவார். அதை போல எதிர்கால தலைமுறைக்காக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய இந்த இயற்கை வள செல்வங்களை பாதுகாக்கக்கூடிய மகத்தான பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அந்த எண்ணத்தை உள்ள சுத்தியோடு தாங்கி இதை ஆய்வு செய்து நாம் இந்த இயற்கை வளங்களை காப்பாற்ற வேண்டும். முறைகேடுகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசுக்கு இழப்பு என்று சொன்னால் அதையெல்லாம் முழுமையாக வசூலித்து அரசு கருவூலத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற தீவிர தன்மை நம்முடைய மருத்துவர் பிரபு அமைச்சர் அவர்களுக்கு இருக்குமேயானால் நாம் பாராட்டலாம். அப்படித்தான் நான் எதிர்பார்க்கிறேன். தீவிரமாக அவர்கள் செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். மக்களும் நம்புகிறார்கள். பார்ப்போம்.